T20 Blast 2025 லாங்கசையர் லைசெஸ்டர்ஷையருக்கு இடையில மேட்ச் நடக்க போகுது. மான்செஸ்டரில் இந்த போட்டி ஜூன் 4 நடக்க போகுது. இதோட ப்ரிவியூ குவாடில் 11 பேஸில் 2 டீம்லேயுமே அவைலபிள். லாஸ்ட் 11 விளையாண்டவங்க. அடிஷ்னலாக ரேகன் அகமது லைசெஸ்டர்ஷையரில் வந்திருக்கிறதுனால அவர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு, அவர் உள்ளே வந்தால் கண்டிப்பாக பிக் பண்ணணும். ஏன்னா இங்கிலீஷ் கண்டிஷனில் ஒரு ஸ்பின்னர் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த இடத்துல அண்ட் இங்கிலீஷ் பிளேயர்ஸுக்கு எகென்ஸ்டாக டீசெண்டாக ஸ்பின்னர் விளையாட முடியும். அண்ட் பேட்டிங் பேஸ்லேயும் ஒரு ஸ்கில் வச்சுருக்காரு. அதனால் அவரை பிக் பண்ணிக்கலாம். லியூக் வெல்ஸ், கீட்டன் ஜெனிக்ஸ் நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க இந்த டீமுக்கு. இந்த டீமோட ஸ்ட்ரென்த்தே இவங்களோட ஸ்டார்ட்னு சொல்லிடலாம். மைக்கேல் ஜோன்ஸ் டீசெண்டாக விளையாடுறார் மிடில் பேஸில். இல்லை டாப் ஆர்டர் கொஞ்சம் டவுன் ஆனால் கூட ஹர்ஸ்ட் டீசென்ட் பிளேயர். ஆஸ்டன் டர்னர் அண்ட் கிரீன் 2 ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர்ஸ். கிரீன் பவுல் பண்ணுவார், ஆஸ்டன் டர்னர் சில நேரங்களில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அஸ்பின்வால் இந்த டீமுக்கு செம்ம பவுல் பண்ணிகிட்டு இருக்க, நல்லா பண்ண முடியும், அந்த குவாலிட்டி இருக்குது. ஆண்டர்சன் லாங் பிரேக், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த T20 ஃபார்மேட்டில் சூப்பரான அவுட்புட் போன போட்டியில் கொடுத்தார். டீசன்ட் பவுலர். அண்டு பெர்னார்டு கண்டிஷன் பேரில் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு எடுத்ததுன்னா செம்மையான பவுலிங் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது, பார்க்கலாம். அண்ட் ஆண்டர்சனை பிக் பண்ணிக்கலாம். எண்டில் ஆஸ்பின்வால் ஆண்டர்சன் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இந்த டீம் கொஞ்சம் வீக்காக பார்க்குறோம். லைசெஸ்டர் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. கிம்பரை கேப்டன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக கேப்டன் பண்ண வேண்டியது பீட்டர் ஹாண்ட்ஸ்கோம்பு. அவருக்கு சின்ன இன்ஜுரி கன்சர்ன், இந்த சீசன் முழுமையாக விளையாட மாட்டார் அப்படின்னு நம்பப்படுது. அந்த இடத்துல பார்க்குறோம். அண்டு சான் மசூட் ஆட் ஆகிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாட முடியும் தெரியும் நமக்கு. ரிஷி பட்டேல் டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி, பட்டிங்கர் டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி. இது வரைக்கும் பட்டிங்கர் ஓரளவுக்கு வந்தாலான் இருக்காருன்னு சொல்லலாம். சான் மசூட் ஒரு ஸ்டார்ட் கொடுக்க முடியுது. இந்த சீசனில் லாங்கசையர் 3 போட்டி விளாண்டு 3லேயுமே ஜெயிச்சிருக்காங்க. இவங்க ஒரு போட்டியில் மோசமாக தோத்தாங்க, ஒரு போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. 5 விக்கெட் லாஸ் வின்னு, அதே மாதிரி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லாஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பென்காக்ஸ் டீசன்ட் பிளேயர், பட் ரொம்ப கீழே வராரோ அப்படின்ற ஃபீல் இருக்குது. இந்த டீமில் ஆல்ரவுண்டர்ஸ் டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுது. சொல்லப்போனால் டிராவிஸ் கீஸ், லோகன் வேன் பீக்கு அண்ட் வாக்கர், இவங்க 3 பேரும். அண்ட் இதில் சாலிஸ்பரியோட பவுலிங்கும் டீசெண்டாக இருக்குது. அவரை பிக் பண்ணுறது பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் என்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு லோகன் வேன் பீக் அண்டு சாலிஸ்பரிக்கு இடையில இருக்கும். ஸோ அந்த இதை கொஞ்சம் யோசிக்கலாம். விக்கெட் கீப்பர் பேஸில் பென்காக்ஸா, மாத்யூ ஹர்ஸ்டா, ஹில்லா அப்படின்னு யோசிக்கணும். இன்றைக்கி ஹில்லுக்கு பதிலாக பாசிபிளாக ரேகன் அகமது வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போதைக்கு மாத்யூ ஹர்ஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல சாய்ஸு. டாப் 3க்குள்ளே வரார் பேட்டிங் பேஸில். டீசென்ட் எபிலிட்டி, பிகினிங்ஸ் விளையாடக்கூடிய குவாலிட்டி இருக்குது. டீம் பாருங்கள். கேப்டன் பிக்குக்கு லியூக் வெல்ஸ் ஆப்வியஸாக நல்ல சாய்ஸாக. நான் பவுலிங்காக அவர் பண்ணுறாரு அப்படின்ற அந்த இடத்துல 4 ஓவர் கூட சில நேரங்களில் பவுல் பண்ணுறாரு. லெக் பிரேக், ஆஃப் பிரேக் மாற்றி போடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு யோசிக்கணும். லோகன் வேன் பீக் டீசன்ட் பிக்கு. டீம் பாருங்கள்.